நிரந்தர தீர்வு கிடையாது சார். எனக்கு இருக்கிறத சரி பண்றதா நிரந்தர தீர்வு. அதான் அதுக்கு என்ன சரி பண்றது? சரி பண்ணலாம், அதுக்கே மாற்று வழிகள் இருக்கு. அந்த ஒரு வழியை நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த வழியை சரி பண்ணுங்க, அதை ஒர்க் பண்ண வச்சுட்டு இந்த வழியை செய்யுங்க. என்ன சொல்றீங்க? ரோடையே எல்லாத்தையுமே இவங்க ஒரே சமயத்தில் வேலை பண்றாங்க. அந்த ரோடு போடுறது இவங்க என்ன பண்றாங்க? ஒண்ணுமே போடுறது இல்லையா? மேலாக இருக்கிற ரோடு நகரம் அதுக்குள்ளதான் வரணும். வாகனங்களை கட்டுப்படுத்துறதா இல்ல ரோட சரிப்படுத்துறதா? வாகனங்களை கட்டுப்படுத்துறதுன்றது அது நீங்க மேனுபேக்சரர் சைட்ல இருந்து வர வேண்டிய விஷயம். ஆக்சுவலி இது டைரக்டா மக்கள் கிட்ட பேசுற விஷயம். அது இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாங்குறவன நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல, காலையில பீக் ஹவர்ஸ் சொல்லப்படுற அலுவலகத்துக்கு போறது, பள்ளிக்கூடம் போறது கரெக்ட், அதிகமான டிராபிக் அப்பதான் இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாதான் இந்த டிராபிக் பிரச்சனை தீர்மானம் போக முடியும். குறிப்பா ஒரு கான்வென்ட், அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது பணக்காரர்கள் படிக்கிற குழந்தைகள் படிக்கிற கான்வென்ட் எடுத்துக்கங்க. அந்த கான்வென்ட்ல ஒரு 500 குழந்தைங்க படிக்குது. 500 குழந்தைகளுக்கு ஸ்கூல் பஸ் ஒன்னு காமனா இருந்ததுன்னா டிராபிக் வராது. ஆனா 500 குழந்தைகளும் 500 கார்ல வருது. அது யாரோட தவறு சார்? இது வாகன கட்டுப்பாடுங்கிறது இந்த விதிக்குள்ள வருது. அப்ப அதுக்கு என்ன நீங்க மக்களை சரிப்படுத்துறது, டிராபிக் போலீஸ் சரிப்படுத்துறதுங்கிறதெல்லாம் நிரந்தர தீர்வு. அதுக்கு உங்களோட இப்ப கேள்வியிலேயே பதில் இருக்கு. இதுல மக்களை தான் திருத்தணும். இதுல அந்த 500 குழந்தைகள் படிக்கிறாங்க, 500 நீங்க அதை போல சட்டம் கொண்டு வாங்க. இந்த ஸ்கூல் பஸ்ல தான் வரணும், கார்ல வரக்கூடாதுன்ற சட்டம் கொண்டு வரணும். என்ன சட்டம் ஐயா? கார்ல வரக்கூடாது. பணக்காரர்களாகட்டும் இதாகட்டும் ஸ்கூலுக்கு கார்ல வர வேண்டிய விஷயத்தை டூ வீலர்ல வர இல்ல. இவரு சொன்ன பதில் இந்த பதில் ஓரளவுக்கு லாஜிக்கலா இருக்கு. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த போட்டியாளர் திருச்சி நேர்முக தேர்விலிருந்து வெற்றி பெற்ற நிரஞ்சன். நிரஞ்சன், இந்த சுற்றுக்கு நீங்க எந்த அளவுக்கு தயாராயிருக்கீங்க? முழுமையா தயாரிக்கல, முழுமையை நோக்கி தயாரிச்சிருக்கேன். இந்த முழுமையை நோக்கி பயணத்துல எதெல்லாம் நீங்க முக்கியமா தொட்டிருக்கீங்க? அரசியல், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும், நாட்டில் மக்கள் அரசுக்கு எப்படியான ஒத்துழைப்புகளை தர வேண்டும், அரசு எந்த மாதிரியான எத்தகைய ஒரு தொலைநோக்கு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து. உங்களுக்கான கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவரை தெரியாம நான் ஒரு இந்திய குடிமகனா இருக்க முடியாது. ஏனென்றால் இந்தியாவின் முதல் குடிமகன். ஓ, நீங்க ஒரு முதல்வரா ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? மாநிலத்தில் அரசு தனது அரசாங்கம் அரசை செயல்படுத்த தவறுகும் பொழுது, மாநிலத்தில் அரசாங்கம் நடைபெறவில்லை என்றால், நடைபெறவில்லை என்று ஆளுநர் அறிந்தால், நடைபெறாத நிலை இருக்கிறது என்று ஆளுநர் அறிந்து அவர் அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் கொடுத்து ஒட்டுமொத்த அமைச்சரவையினுடைய ஒப்புதலை பெற்று அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் நிச்சயம் இந்திய அரசியலமைப்பின் விதி 356 படி பிரகடனப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நிலை என்னைக்காவது வந்திருக்கா? எனக்கு தெரிந்து 1989 காலகட்டங்களில் மிக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களால் கலைக்கப்பட்டதை அறிவேன். ஒரு முதல்வரான இந்த மாணவர் போராட்டங்கள் நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? மாணவர் போராட்டங்கள் என்பது இந்த காலகட்டங்களில் எழுச்சியை பெற்றிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வை புகுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் விழிப்புணர்வை புகுத்தப்பட்டிருக்கிற மாணவர் போராட்டங்கள் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுவிடக் கூடாது என்பது என்னுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் என்னுடைய வேட்பாளர் தேர்வின் பொழுது, கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வின் பொழுது படித்த 25 வயதிற்கு முதல் 35 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களை வேட்பாளர்களாக நான் அறிவிப்பேன். 4 பகுதி வேட்பாளர்கள் படித்த 25 வயதுக்கு உட்பட்ட 35 வரை உள்ள இளைஞர்கள் வேலைக்கு அமர்த்துவேன். அதன் மூலம் இளைஞர்களின் அரசியல் பங்கு மற்றும் இளைஞர்களுடைய அரசியல் தொண்டு அங்கீகரிக்கப்படும். மாணவர்கள் தன் கல்லூரியில தண்ணி ஒழுங்கா வரல, கல்லூரியில இப்படி பண்றாங்கிறதுக்காக வரல. பொதுத்தன்மையில் இன்னைக்கு மாணவர்கள் மக்கள் பிரச்சனை சார்ந்து மாணவர்கள் வீதிக்கு வராங்க. அப்ப அரசியல் ரீதியா வராங்க. இந்த போராட்டங்களை நீங்க முதல்வரா இருக்கும்போது ஒரு பொதுத்தன்மை சார்ந்து மாணவர் மீது ஒரு ஒடுக்குமுறை நடக்குது, சாதி ரீதியான வன்முறை நடக்குது, ஒரு மத எதிர்ப்பு பேசுவதற்காக ஒரு மத ரீதியான ஒடுக்குமுறை நடக்குது அப்படிங்கறத கண்டிச்சு மாணவர்கள் இன்னைக்கு வராங்க. நீங்க முதல்வரா இருந்தீங்கன்னா, நான் முதல்வருங்கிறது கல்லூரி, நீங்க தமிழக முதல்வராவே வந்தீங்கன்னா தமிழகம் முழுக்க நடக்கிற இந்த மாணவர் போராட்டங்களை நீங்க எப்படி பாப்பீங்க? மாணவர் போராட்டங்களை, மாணவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வேன்.
சமீபத்தில் மாணவர்கள் சம்மந்தப்பட்டு 2-3 முக்கியமான இந்தியாவினோட பெருமை மிகு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3 இடங்கள்ல சில பிரச்சனைகள் நடந்துச்சு. அது எந்தெந்த இடம், என்ன பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாடாளுமன்ற வளாகத்திலே குண்டு வீசிய அப்சல் குருவை தூக்கிலிட்டதை கண்டித்து டெல்லியிலே ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் மாணவர்கள் போராடினார்கள். ஐதராபாத் மாநிலத்தில் தலித் மாணவர் தற்கொலை பற்றி அரசியல் தலையீடுகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்றன. சரி, இந்த இப்ப மாணவர் போராட்டம் சொன்னீங்க, 2 போராட்டத்திலையும் நீங்க எப்படி அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறீங்களா? உங்க கருத்து என்ன அதுல? நிச்சயம் நான் எதிர்க்கிறீங்க. ஏன்? அது இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்கக்கூடிய சட்ட திட்டங்கள். முதல்வராக வந்தா இந்த மாணவர்கள் மீது இன்னைக்கு நடக்கிற அடக்குமுறையை விட கடுமையான அடக்குமுறையை நீங்க பண்ணுவீங்க? அடக்குமுறை நிச்சயம் இருக்காது. அந்த போராட்டங்களை ஆதரிக்க மாட்டேன் தான் என்று சொன்னே தவிர அடக்குமுறையை புகுத்த மாட்டேன். சரி சரி. உலக அளவுல கல்லூரிகள்ல போராட்டம் அப்படின்னா அது காலேஜ் ஃபீஸுக்கான போராட்டமா இருக்கும், அல்லது இலவச கல்விக்கான போராட்டம், அல்லது சில கட்டுப்பாடுகளை தளர்த்துறதுக்கான போராட்டங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான போராட்டங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சமூக பிரச்சனைகள், பொது பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள் இருக்கிற அதே நேரத்தில் மாணவர்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படாததை பத்தி? அப்படிப்பட்ட போராட்டங்களை எனது அரசு செவி கொடுத்து மாணவருடைய சுய பிரச்சனைகள், படிப்புக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா கட்டணம் தொடர்பான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளை நீக்குவதற்கான வழிமுறைகளை எங்களது அரசு செய்யும். ஒவ்வொரு கல்லூரிகளையும் முன்னாடிலாம் மாணவர் பேரவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இப்போ இல்லை. என்ன அந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகிறது நீங்க ஆதரிக்கிறீங்க? நிச்சயம் ஆதரிப்பேன். மாணவர்களுக்கு அரசியல் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நிச்சயம் தேவை. மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியாவின் சிற்பிகள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெருமளவில் மாணவர்கள் தான் நடத்தினாங்க. அந்த மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக தான் இங்க புதிய தமிழக முதல்வர்களே உருவானாங்க. அப்ப இந்திய எதிர்ப்பு மாதிரி போராட்டங்கள்ல மாணவர்கள் நடத்தினாங்கல்ல, இப்ப இந்த போராட்டங்கள்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு சொன்னீங்க. அந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நிச்சயம் நான் ஆதரிப்பேன். சரி. அதுலயுமே நீங்க சொன்னது எனக்கு ஒரு இது இருக்கு. ஹைதராபாத்ல நடந்தது நீங்க சொல்ற மாதிரியான போராட்டம் இல்ல இல்லையா? அந்த போராட்டத்தின் பின்னணி உங்களுக்கு தெரியும். நீங்க ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறேன். தலித் மாணவருடைய தற்கொலைக்கான விசாரணையை நான் எனது அரசு நிச்சயம் செய்யும். அதில் அரசியல் புகுந்து விடக் கூடாது என்பதில் நான் கவனமாக. அரசியல் இல்லாம அந்த நிகழ்ச்சியே இல்லையே. அரசியல் இல்லாம எப்படி? அரசியல் தலையீடுக்காக அந்த போராட்டம் நடைபெற்றது, அது ஒரு காரணம். அதை அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்திக் கொண்டு விடக்கூடாது என்பதற்காக. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கும் பொழுது தலித் மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் எல்லாம் பெறணும்னா அந்த ஃபார்ம்ல நான் எந்த அரசியல் இயக்கத்திலையும் பங்கு பெற மாட்டேன், போராட்டங்கள்ல பங்கு பெற மாட்டேன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அதை நீங்க நீக்குவீங்களா, அல்லது அதை பத்தின உங்களோட பார்வை? அதை பற்றி பின்னர் முடிவு. அரசியல்வாதி ஆயிட்டாரு. அது தீர விசாரித்து ஆலோசித்து. ஓகேமா, நன்றி. நன்றி நன்றி. விவசாயம் வேணுமா? விவசாயம் தான் வேணும். அப்புறம் மீத்தன் வாயு அது ஒரு ஓரமா வச்சுக்குவோம், என்ன இடமா இல்ல. போற அளவுக்கு நமக்கு அவங்கள பத்தியான சேகரிப்புகள் அதிகமாக இல்லை.